தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த பொது சுகாதாரத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துறையின் இயக்குநர் சோமசுந்தருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பருவமழை முன்னிட்டு கடந்த 4 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவல் என்பது தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக பொது சுகாதாரத்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் இந்த டெங்கு பாதிப்புகள் குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் நம்மிடம் இருக்க அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போது பருவமழை முடிஞ்சு இப்போ 4 நாள் வெயில காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது வரைக்கும் டெங்கு பாதிப்பு ஏதாச்சும் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கா சார்? இப்போ டெங்கு பாதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் பருவமழை காலங்களில் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஒரு 100 கேஸ், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு 100 முதல் 120 கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது. இது இப்போதைக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தலை. அது மாதிரி சீரியஸான கேசஸும் ரொம்ப ரிப்போர்ட் ஆகலை. நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து வருடந்தோறும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை போல் இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்தே நம்ம டாக்டர்ஸு, நர்சஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கடந்த 7ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஓமந்தூரார் மருத்துவமனையில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டு, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் போர்டு, எங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெடிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் சர்வீசஸ், டிஎன்எம்எஸ்சி, இது போன்ற அனைத்து அதிகாரிகளும், உயரதிகாரிகளையும் அழைத்து இதற்கான இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி மீட்டிங் நடத்தி போதுமான அளவுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி அதிகமாக காய்ச்சல் கண்ட இடங்கள், அதாவது ஒரே ஊர்லேயோ ஒரு தெருவுலேயோ ஒரு வார்ட்லேயோ 3 கேஸுக்கு மேலே ரிப்போர்ட் ஆனால் அங்கே கேம்ப் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஃபீவர் கேசஸ் அதிகமாக இருந்தால் நம்ம எல்லாமே டெங்கு கேஸுங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மெதுவாக டெங்கு ஃபீவருக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான். சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அவங்களுக்கு நோயை கட்டுப்படுத்தலாம். அதனால் ஃபீவர் வார்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். தேவைப்பட்ட இடங்களில் அதிகமாக ஃபீவர் ரிப்போர்ட் ஆகக்கூடிய ஹாஸ்பிட்டலில், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அது போன்ற ஹாஸ்பிட்டலில் ஃபீவர் வார்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுவும் அவங்க முன்னேற்பாடுகள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஃபீவர் வார்டில் இந்த கொசு வலைகள், பேஷண்ட்ஸ்கிட்டேருந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொசு வலைகள் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு நமக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. இன்றைக்கி மார்னிங் கூட மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட அதிகாரிகளுக்கு, சுகாதாரத்துறை மாவட்ட அதிகாரிகளுக்கு, டீன்ஸு, ஜேடிஸ், டிஹெச்ஓஸ் அனைவருக்கும் ஆய்வு பண்ணி கூட்டம் நடத்தியுள்ளார்கள், ஆலோசனைகள் வழங்கியுள்ளார்கள். இதில் நம்ம அது போக கொசு ஒழிப்பு பணிக்காக நம்ம லார்விசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் போதுமான அளவு ஸ்டாக் பண்ணி வச்சு அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களும் எங்கெல்லாம் அதிகமாக அந்த லார்வல் இண்டெக்ஸ், அது கொசுப்புழு உற்பத்தி அதிகமாக உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் சீரியஸாக அவங்க இன்டென்சிவாக கொசு ஒழிப்பு பணியை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இது போக மக்களுக்கும் ஐஇசி ஹெல்த் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். தேவையில்லாத தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடாது, தேவையில்லாத பாத்திரங்கள் வீட்டில் இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி தேவையான தண்ணீர்னால் மூடி வைக்கணும். அதே மாதிரி பாத்திரங்கள், பக்கெட்ஸு இதெல்லாம் தேவை இருக்குது, ஆனால் அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணலைன்னா அதை கவுத்தி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 அறிவுரைகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது இல்லாமல் வீடு வீடாக கொசு ஒழிப்பு பண்ணுவதற்கு இந்த டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ், டிபிசி பணியாளர்கள், கொசு ஒழிப்பு பணியாளர்களை அவங்களையும் என்கேஜ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேரை தமிழ்நாடு பூரா இப்போ என்கேஜ் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படும் பொழுது இன்னும் ஒரு பிளாக்குக்கு 20, ஒவ்வொரு டிபிசியும் ஒரு 100 முதல் 200 வீடை போய் செக் பண்ணுவாங்க டெய்லி. இந்த மாதிரி பணிகளை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரையுமே பொது சுகாதாரத்துறை சார்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும், உடனடியாக இந்த கழிவுநீர் அங்கங்கே தேங்கி இருந்தால் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் கூட தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் டெங்கு பாதிப்பை குறைக்கும் நடவடிக்கையில் தான் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.